ஜெய ஜெய ஸ்ரீ கிருஷ்ணா. கோதாஸ்துதி 13th பாசுரம். ஸ்ரீமான் வெங்கடநாதாரிய கவிதாரிய கேசரி வேதாந்தாச்சாரியவர் யோமே சந்நிதத்தாம் சதாஹிருதி ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வவித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மஹே. நாகேஷய சுதனுபக்ஷிரதः கதம் தே ஜாதஸ்வயம்வரபதி புருஷः புராணः ஏவம் விதா சமுச்சிதம் பிரணயம் பவத்யாஹ சந்தர்ஷயந்தி பரிஹாசகிரஸ் சகீனாம். இதில் சுவாமி தேசிகன் சொல்கிறார், கோதாதேவியே, உன்னுடைய அழகை வர்ணிக்கிறதுக்கு ஒரு லெவல் உண்டானா இல்லை, அவ்வளோ அழகு. அழகெல்லாம் ஆண்டாளின் அழகாகுமா அப்படின்னு சொக்க வைக்கிற அழகு. ஆனால் உன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறா, உன்னை கேலி பண்ணுறா, பரிகாசம் பண்ணுறா. எப்படின்னா அவளுக்கு வாயில் வந்தபடி உன்னை பரிகாசம் பண்ணுறாளே. இப்படி பலவிதமாக பரிகாசத்துக்கு நீ ஆளாகியிருக்கியே. என்னெல்லாம் சொல்கிறாவா, இன்னும் நீயா விரும்பி ஒருத்தனை கணவனாக வரிச்சிருக்கியே, உன் அழகு என்ன, அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு வரனை நீ தரிசிக்க வேண்டாமா மனசுக்குள்ளே? நீ வரித்தவருக்கு ஒரு நல்ல படுக்கை உண்டா? எல்லோரும் பயப்படுற மாதிரி ஒரு பாம்பில் போய் படுத்துட்டு இருக்கார், அவரை போய் நீ மனசில் நினச்சிட்டு இருக்கியே. நீயும் என்ன பாம்பில் போய் படுத்துக்கு போறியா அவரோட? அது மட்டுமான்னு கேட்குறார். நீ அவரோட உல்லாசமாக வெளியில் போக முடியுமா ஒரு காரில், பஸ்ஸில்? ஏன்னா அவர் ஒரு பறவையில் ஏறி உட்காந்து ஜல்லுன்னு கிளம்பி போகிறார். அந்த பறவை இறங்கி கீழே வந்து அப்படி உல்லாசமாக எங்கள் கூட ஊர்வலம் வர முடியுமா? பறவை ஆகாசத்தில் தான் பறக்கும். அப்போ நீயும் அவரோட உட்காந்து ஆகாசத்தை தான் பறக்க முடியும். சரி, நீ வரிச்சிருக்கக்கூடிய கணவனுக்கு எங்காவது இருக்காரா அப்படின்னு பார்த்தா அதுவும் இல்லை. ஏன்னா அவர் அனாதி. அப்போ அவருக்கு ஒரு ஏஜ், என்ன ஏஜ்ன்னே தெரியாது, அவ்வளோ முதியவர். அப்பேற்பட்டவரை போய் நீ வரிச்சிருக்கியே கணவனா, என்ன செயலை செஞ்சமா அப்படின்லாம் தோழிகள் உன்னை பரிகாசம் பண்ணுறா. ஆனால் இதுக்கெல்லாம் ரியல் மீனிங் என்ன தெரியுமோ அப்படின்றார் சுவாமி. இதில் நீ உன்னுடைய பெருமைக்கு ஏற்ற வர்ணனையே தான் விரும்பி காதலிச்சு உன் மனசில் வரிச்சுட்டு இருக்க. இப்போ இவா சொன்னா அனந்தாழ்வானில் எம்பெருமான் பள்ளி கொண்டுருக்கான். அந்த அனந்தாழ்வான் யார்? எக்காலத்திலையும் எவ்விடத்திலும் எந்நிலையிலும் எல்லா வகை கைங்கரிகளிலும் செய்பவராய், எப்பேற்பட்ட சிறப்புகள் இவருடைய கைங்கரியத்தில் இருக்குது. எப்பேற்பட்ட உயர்ந்த கைங்கரியம், நித்தியசூரிங்கிற டைட்டில் இல்லையா இவாளுக்கெலாம்? எப்பேற்பட்ட மேன்மை. அப்பேற்பட்ட திரு அனந்தாழ்வானில் பள்ளி கொண்டிருக்கக்கூடிய எம்பெருமான தானே நீ மனசில் வரிச்சுட்டு இருக்க. மேலும் வேதஸ்வரூபனாக இருக்கக்கூடிய சகல சக்திகளையும் பெற்றிருக்கக்கூடிய கருடனை வாகனமாக கொண்ட பரம புருஷனை தானே நீ வரிச்சுட்டு இருக்க மனசுக்குள்ள. சொல்கிறார், பிரம்மன் ருத்ரன் அப்படி எல்லா தேவர்களாலும் அறிய முடியாத பிறப்பு இறப்பு ஒன்றுமே இல்லாதவரா, எல்லா உலகுக்கும் காரணமாக இருக்கக்கூடிய பரம புருஷனை தானே நீ மனசுக்குள்ளே தரிச்சுட்டு இருக்க, பரம்பொருளை மனசுக்குள்ளே வரிச்சுட்டு இருக்கியே. அப்போ அவள் சொல்லக்கூடிய பரிகாச சொற்கள் எல்லாம் என்ன குறிக்கிறது அப்படின்னா, நீ உன்னுடைய பெருமைக்கு ஏற்ற காதலனையே தான் நீ வரிச்சுட்டு இருக்க. இது எப்படி வரிச்சுட்டு இருக்கன்னா, உன்னுடைய அறிவினுடைய சீர்மையை காட்டுறது இது. நீ எவ்வளோ இன்டெலிஜென்ட், எவ்வளோ அழகாக உன் மனசில் உனக்கு ஏற்ற பேரை சூஸ் பண்ணி வரிச்சுட்டு இருக்க அப்படின்னு சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்தில் தோழிகளுடைய பரிகாச சொற்களும் அதனுடைய உண்மை பொருளையும் இந்த பாசுரம் மூலமாக நமக்கு சொல்ல வரார். மேலே என்ன சொல்ல போகிறாருங்கிறத அடுத்த பாசுரத்தில் பார்ப்போம். சத்தமக்கமணி நீலாச்சாரு கல்லாரஹஸ்தா சனபர நமிதாங்கி சாந்திர வாத்சல்ய சிந்துகு அலக வினிகிதாபி ஷட்பிரா கிருஷ்ணநாதா விலசத்து கிருதி கோதா விஷ்ணு சித்தாத்ம ஜானஹ கவிதார்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. ஆண்டாள் திருவடிகளே சரணம், ரங்கமன்னார் திருவடிகளே சரணம், தூப்புள் நிகமாந்த மகாதேசிகன் திருவடிகளே சரணம்.